ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் தண்ணி குழம்பு ரெசிபி தான். 250 கிராம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், கூட கருவேப்பிலை, புதினா. இதுக்கு தேங்காய் பேஸ்ட்டுக்காக 1/4 மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். மட்டன் வேக வச்சு அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். கூட அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, 1 வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலையும், புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 ஸ்பூனு. நான் பட்டை லவங்க மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளிக்கிறேன். இது கூடயே தக்காளி போட்டு லைட்டாக வதங்கினா போதும். ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கினா புளிப்பு டேஸ்ட்டு தரும். கூட இந்த முருங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா மட்டன் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம மட்டன் தண்ணியை தான் ஊற்றிடணும். இதில் குழம்பு மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனும், மட்டன் மசாலா 1/4 ஸ்பூனும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறமா நம்ம மட்டனோட தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதும். சூப்பராக இருக்கும் மட்டன் குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட சுட சாப்பாடு கூட இந்த மட்டன் குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக இருந்தாலும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.